ஹலோ வணக்கம். எல்லாரும் ஆசைப்படுற அந்த பிரம்மாண்டமான டெஸ்டினேஷன் வெட்டிங்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். வெளியூருக்கு போய் தடபுடலா கல்யாணம் பண்றதுக்கு உண்மையாவே எவ்ளோ செலவாகும், அதுல என்னென்ன நிதி பொறிகள் மறைஞ்சிருக்கு, இதையெல்லாம் உண்மையான கணக்குகளை வச்சு பார்க்க போறோம். நாம ஒண்ணு நினைச்சா அங்க ஒண்ணு நடக்கும். அந்த மாயைய இன்னைக்கு உடைக்க போறோம். 67,64,000 ரூபாய் என்ன தலை சுத்துதா? 50 லட்சத்துல ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்க முடிச்சிடலான்னு நீங்க பிளான் பண்ணா அது எப்படி சத்தமே இல்லாம 67 லட்சத்தை தாண்டும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த உதாரணம். இது ஒரு போலியான பட்ஜெட் மாயே. உண்மையான செலவுகள் எங்க போகுதுன்னு நாம சரியா கணக்கு போடாததால வர மிகப்பெரிய பிரச்சனை இது. சரி, வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, உண்மையான செலவுகள் என்ன, வெட்டிங் இன்சூரன்ஸ் ஏன் இவ்வளவு முக்கியம், பணத்தை மிச்சப்படுத்துற ஸ்மார்ட்டான வழிகள், சரியான இடத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் கல்யாணங்கிற ஒரு புது ஆரம்பம், மறைமுக செலவுகள்ல ஆரம்பிச்சு பணத்தை சேமிக்கிற வழிகள் வரைக்கும் கம்ப்ளீட்டா இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பகுதி 1. உண்மையான செலவுகள். அந்த 50 லட்சம் ரூபாய் மாயைய உடைக்கலாம் வாங்க. நம்ம ஆளுங்க என்ன நினைப்பாங்க, கெஸ்ட் லிஸ்டும் ஹோட்டல் ரூம் வாடகையும் மட்டும்தான் செலவுன்னு தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அடிப்படையான செலவுகளை பாருங்களேன். 6 வேளை சாப்பாட்டுக்கே 21 லட்சம், 2 நாள் ரூம் வாடகைக்கு 9,44,000, 4 ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு 9 லட்சம், அப்புறம் போட்டோ வீடியோவுக்கு 3 லட்சம். இதெல்லாம் நாம முன்கூட்டியே பிளான் பண்ற வெளிப்படையான செலவுகள். இதுவே உங்களோட மொத்த பட்ஜெட்ல பாதிய காலி பண்ணிடும். ஆனா நிஜமான பிரச்சனை இது கிடையாது. நிஜமான பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? இந்த இதர செலவுகள்னு ஒன்னு இருக்கு பாருங்க, அங்கதான். ஏர்போர்ட் டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு 75,000, சொந்தக்காரங்களுக்கு பிளைட் டிக்கெட் 1 லட்சம், மேக்கப் ஆர்டிஸ்ட், டிஜே, கிஃப்ட் கொடுக்கறது, உடைகள், நகைகள்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச போட்டோகிராஃபரை டெல்லியிலிருந்து உதய்பூருக்கு வரவழைக்க அவரோட ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் தங்குற செலவு மட்டுமே 1 லட்சம் ஆயிடும். இதையெல்லாம் நாம கணக்கு பண்ணாததால தான் பட்ஜெட் அப்படியே எகிரிடுது. பகுதி 2. கல்யாண இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம், உங்களோட இவ்ளோ பெரிய முதலீட்டு எப்படி பாதுகாக்கிறது? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேட்கறேன். இவ்ளோ பெரிய தொகையை அட்வான்ஸா கொடுத்துட்டு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்து கல்யாணம் தள்ளி போச்சுனா இல்ல கேன்சல் ஆயிடுச்சுனா என்ன ஆகும்? அந்த முன்பணம்லாம் திரும்ப வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம சேமிப்பு எவ்ளோ பெரிய ஆபத்துல இருக்குன்னு. இதுக்கு ஹோட்டல்களோட கேன்சலேஷன் பாலிசியை நீங்க கவனிக்கணும். கல்யாண தேதிக்கு 30 நாளுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணா ₹1 கூட திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது ஹோட்டல்காரங்க உங்க பணத்தை தரமாட்டாங்க. உங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸ் ஒரே அடியில மொத்தமா காலியாயிடும். இதுதான் முகத்துல அரைஞ்ச மாதிரி இருக்கிற ஒரு கசப்பான உண்மை. இந்த மாதிரி ஒரு மாபெரும் நிதி இழப்புல இருந்து தப்பிக்க ஒரே வழி வெட்டிங் இன்சூரன்ஸ். இதுல 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. 1. ஈவென்ட் கேன்சலேஷன், கல்யாணம் தள்ளி போனா செலவுகளை மீட்டுக்கலாம். 2. பப்ளிக் லயபிலிட்டி, அங்க யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா அதுக்கு இது பாதுகாப்பா இருக்கும். 3. மெட்டீரியல் டேமேஜ், வாடகைக்கு எடுத்த பொருட்களுக்கு ஏதாவது சேதாரமானா இது பாத்துக்கும். 4. பர்சனல் ஆக்சிடென்ட், ஃபங்க்ஷன்ல ஏற்படுற காயங்களுக்கு நிதி உதவி. ஹோட்டலோட இந்த கடுமையான பாலிசிஸ்ல இருந்து இது உங்களை முழுமையா காப்பாத்தும். அடுத்தது ரொம்ப முக்கியமான பகுதி 3. பணத்தை மிச்சப்படுத்துற புத்திசாலித்தனமான வழிகள், உங்க பட்ஜெட்டை குறைக்க சூப்பரான உத்திகள். இந்த தேதி மாற்றம் அப்படிங்கிற ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போமா? அக்டோபர் மாதிரி பீக் சீசன்ல கல்யாணம் வச்சா டிமாண்ட் அதிகம், சோ ரேட்டும் அதிகமா தான் இருக்கும். யாருமே பேரம் பேச மாட்டாங்க. ஆனா அதையே ஒரே ஒரு மாசம் முன்னாடி செப்டம்பருக்கு மாத்துனா டிமாண்ட் கம்மி. அதனால மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இருந்து கேட்டரிங் வரைக்கும் எல்லார்கிட்டயும் நம்ம பேரம் பேசலாம். இந்த சின்ன மாத்தத்தினால மட்டுமே உடனே உங்களால சுமார் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்த முடியும். சமையல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தேவையில்லாத ஆடம்பரத்தை குறைக்கிறது தான். இதோ 4 சிம்பிளான வழிகள் சொல்றேன், கேளுங்க. 1. இந்த ஹை டீ விருந்த கட் பண்ணிடுங்க. ஹோட்டல்லே காஃபி டீ கொடுப்பாங்க, அதுலயே 1 லட்சம் மிச்சம். 2. ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் போடுற ஷெர்வானிக்கு ஏன் 35,000 செலவு பண்ணணும்? 3. நிகழ்ச்சிகளை பிரிச்சுடுங்க. மெஹந்தியை வீட்லயே முடிச்சுட்டு மெயின் ஃபங்க்ஷனை மட்டும் டெஸ்டினேஷன்ல வைங்க. 4. லோக்கல் ஆட்களையே வேலைக்கு வைங்க. ஊர்ல இருந்த ஆட்களை பிளைட்ல கூட்டிட்டு வர செலவு தேவையா சொல்லுங்க? இந்த சின்ன சின்ன ஸ்மார்ட்டான விஷயங்களை பண்ணா எவ்ளோ மிச்சம் ஆகும் தெரியுமா? 13 லட்சம் ரூபாய். ஆமாங்க, நிஜமாவே 13 லட்சம் ரூபாய். இந்த ட்ரிக்ஸ்ல சிலதை நீங்க யூஸ் பண்ணா கூட இந்த பெரிய தொகைய உங்களால உங்க பாக்கெட்லயே சேவ் பண்ண முடியும். பகுதி 4. சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறது. குறைஞ்ச செலவுல எப்படி ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் பண்றதுன்னு பார்க்கலாம். பட்ஜெட்டை குறைக்கிறோன்னு கல்யாணத்தோட பிரம்மாண்டத்தை நம்ம கொஞ்சம் கூட குறைச்சிக்க தேவையில்லை. இப்ப 2 இடத்த நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். 1. உதய்பூர்,
அது ஒரு பெரிய பிராண்ட் மாதிரி, ரொம்ப காஸ்ட்லி. அங்க 50 லட்சத்துல கல்யாணம் பண்ணணும்னா நீங்க ஃபங்க்ஷன்ஸ கட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதுக்கு ஒரு சூப்பரான மாற்று இருக்கு. அதுதான் ரிஷிகேஷ். கங்கை நதிய பார்த்த மாதிரி செம்ம லொகேஷன். அங்க 4 ஃபங்க்ஷனையுமே நீங்க ரொம்ப கிராண்டா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உதய்பூரை விட மொத்த செலவுல ஒரு 10 லட்சம் கம்மியாவே ஆகும். கம்மி செலவுல நிறைய ஈவென்ட்ஸ் இங்க கிடைக்கும். உதய்பூருக்கு பதிலா ரிஷிகேஷ தேர்ந்தெடுத்ததுல அந்த 67 லட்சம் ரூபாய்ங்கிற பெரிய பட்ஜெட் இப்போ எப்படி 44 லட்சமா குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. நீங்க முதல்ல நினைச்ச 80 லட்சம் பட்ஜெட்டை விட இது கம்மி. எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம கல்யாணத்தை எப்படி சூப்பரா பிளான் பண்றதுன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். கடைசியா பகுதி 5, கல்யாணங்கிறது ஒரு ஆரம்பம். இந்த பிரம்மாண்டமான கல்யாணங்களை ஒரு புது பார்வையில பார்க்கலாம். இங்க நாம மனசுல நிறுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கல்யாணம்ங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. அது ஒரு புது பயணத்தோட ஆரம்பம். கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாம் முடிஞ்சிடல. அதுக்கப்புறம் ஹனிமூன் இருக்கு, குழந்தைங்க, அவங்க வளர்ப்பு, உங்களுக்கான பொழுதுபோக்குகள்னு எக்கச்சக்கமான மைல்கற்களை நீங்க வாழ்க்கையில கடக்க வேண்டியிருக்கு. ஃபைனலா உங்கள சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆழமான கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன். ஒரு 50 வருஷம் சேர்ந்து வாழப்போற ஒரு வாழ்க்கைக்கு ஆரம்பத்திலே உங்க சேமிப்பு மொத்தத்தையோ ஏன் அப்படி செலவழிக்கணும்? அந்த பணத்தை புத்திசாலித்தனமா உங்க வாழ்நாள் முழுக்க வரப்போற நல்ல தருணங்களுக்காக பிரிச்சு வைக்கலாமே. அப்படி செஞ்சா எந்த ஒரு நிதி நெருக்கடியும் இல்லாம உங்க வாழ்க்கை பயணத்தை ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் என்ஜாய் பண்ணலாம். என்ன நான் சொல்றது சரிதானே? மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புல சந்திக்கலாம். நன்றி.